தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. Daniel 9th chapter verse 1 to 27. Verse 1. கல்தேருடைய ராஜ்யத்தில் மேலே ராஜ்ய வாக்கப்பட்ட மோதியா கொலத்தினாகிய அகசியருடைய புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே, in the first years of the Darius, the sons of the Assyrians of the seed of the Morias, which was and made and king over this realm of the Chaldeans. வசனம் 2. தானியேலாகிய நான் எருசலேமின் பல்கடிப்புகள் நிறைவேறி தீர 20 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடனே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களிலே அறிந்து கொண்டேன். In the first years of this reign, Daniel understood by the book the number of the years whereof these words of the Lord and come to the Jerusalem, Jeremiah, the prophets, that he unveiled and accomplished 70 years in the desolations of the Jerusalem. வசனம் 3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனுடைய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தொட என் முகத்தை அவருக்கு நோக்கி, and it shut my face unto the Lord God to seek by prayer and the supplications with the fasting and the shekels and the ashes. வசனம் 4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவம் அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. And I prayed unto the Lord my God, and the man made my confusions, and said unto Lord, a great and a dreadful God, keep the covenants and the mercy to them that love him, and to them that keep his commandments. வசனம் 5. நாங்கள் பாவம் செய்ய அக்கிரமக்காரனாய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். We have the sinned and have the committed iniquity and have the done wicked and have the rebelled, even by the departing from thee and prophets and from the judgment. வசனம் 6. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜ்யங்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் நாங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களுடனும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமற்று போனோம். Nature how the we hear can it unto thee servants these prophets which and speak in the name to your king, you are a princess, and you are the fathers, and to all the people of the land. வசனம் 7. ஆண்டவரே, நீ உமக்கே உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகம் பண்ணின நிமித்தம் உம்மாலே சாபமும் துரோகமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டு இருக்கிற யூதருடைய மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமாகிய நாங்கள் இந்த நாளில் இருக்கிறபடியே வெட்கமும் எங்களுக்கே உரியது. All our wickedness blindgates unto thee, but unto you and confusions of the face, as at this day to the man of the Judah, and to these inhabitants of the Jerusalem, and to all the Israel that are the near and that are fear of true God, all the continuous watcher, and though yes and driven them, and because of their trespass that and they have the trespass that against thee. வசனம் 8. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துரியவர்களானோம். O Lord, and to use and belonging confusions of face, to your kings, to your princes, and to your other fathers, and because we have the sinned against thee. வசனம் 9. அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசனங்களாகிய உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன் வைத்த அருவருப்பை நியாய பிரமாணங்களின்படி
தக்க நாங்கள் அவருடைய சத்தத்தை செவிகொடாமற்று போனோம். To the Lord your God and belong mercy and the forgiveness throughout we have the rebellion against him. வசனம் 10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. Neither have we and obeyed and the voice of the Lord your God to the walk in these laws which is he set before used by these and servants these prophets. வசனம் 11. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற சாபமும் ஆக்கினையும் எங்கள் மேல் பரப்பட்டன. He always out the transgression they allows and even by departing that they and might and not and obey their voice. Therefore the curse is an foreign upon you and the hurts that is an written in the law of the Moses the servants of the God and because we have the sinned against him. வசனம் 12. எருசலேமில் சாபம் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவித்து இருக்கிற பெரிய தீங்கு எங்கள் மேல் வரப்பண்ணினாலே அவர் எங்களுக்கு எங்கள் நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லி இருந்த நம்முடைய வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். And he hate confirmance is in words with he speak against you and against you the judges that unjudged you and by the brink upon you and a great evil. For under is the wall and heaven hid and not been done as hid and been done upon the Jerusalem. வசனம் 13. மோசேயின் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கு எல்லாம் எங்கள் மேலே வந்து ஆனாலும் நாங்கள் எங்கள் அதிக அக்கிரமங்களை விட்டு திரும்புவதற்கு உம்முடைய சத்தியத்தை கவனிப்பதற்கு எங்கள் தேவனுடைய கர்த்தரா முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. As it's written in this laws of the Moses, all this and evil is come upon you and unmade. We are not and your prey before the Lord your God, that we might turn from your iniquity and the understanding the truth. வசனம் 14. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேலே வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து இருக்கிற தம்முடைய கிரிகைகளை எல்லாம் நீதி உள்ளவர். தீங்குகளை அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். நீங்களே நீதி உள்ளவர்கள், நீங்களே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். செவி கொடாமல் போனோம். Therefore hit in the Lord and watch it upon this evil and forget it upon you and from the Lord your God is the righteousness in all those work which he doth, for we obeyed not his voice. வசனம் 15. இப்பொழுது உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடியே உமக்கு கீர்த்தியை உண்டு பண்ணின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். And now and O Lord your God that hate and forget and they people brought out of the lands of the Egypt with the mighty hands and has gotten the ruin as is and day we have the sinner we have done wickedly. வசனம் 16. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமமும் உம்முடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய எருசலேமும் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமிலும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவுக்கும் நிந்தையுமானேன். O Lord, and according to all the righteousness I speech thee, let any anger and the fury be and turned away for thee and city Jerusalem, the holy mountain
because for you are the sin, and for the iniquities of your fathers, Jerusalem and the people are because ye reproach to all that heard about you. வசனம் 17. இப்பொழுது எங்கள் தேவனே, நீரே உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேலே ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Now therefore, O your God, and pray of your servants and his supplications, and because they face to sins upon ye centuries, that isn't desolate for the Lord's sake. வசனம் 18. என் தேவனே, உம்மை செவி சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பால் இடங்களையும் உமது நாமம் தரிக்கப்படாதிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளில் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களிலேயே நம்பி எங்கள் விண்ணப்பங்களையே உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். O my God, incline thine ears and ear open thine ears, and thou behold your the desolations, and the city which is called by this name. For we do not present your supplications before thee for your righteousness, but for thy great mercy. வசனம் 19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமலும் செய்யும். உம்முடைய நகரத்திற்கு உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமமும் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றான். O Lord, hear, go Lord, forgive, O Lord, hear, can and do, draw and not. For thine own sake, O my God, for my city and the people are called by thy name. வசனம் 20. இப்படியே நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதங்களுக்காக என் விண்ணப்பத்தையே என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டே இருந்தேன். And always I will speaking and praying and confusing and my sin and the sin of my people Israel, and presenting my supplications before the Lord my God for the holy mountains of my God. வசனம் 21. அப்படியே நான் ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே முதல் தரிசனத்திலேயே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். He will and I was speaking in prayer even then man and Gabriel, whom I hadn't seen in the vision at the began closer to flee and softly touched my about this time of the evening sublation. வசனம் 22. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி அவனுடனே பேசி, தானியேலே, உனக்கு அறிவையே உணர்த்தும்படி இப்படியே புறப்பட்டு வந்தேன். And he informed me and take with me and said, O Daniel, I am now and come for to the give thee skill and understanding. வசனம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளாத தொடங்கி போதே கட்டளைகளை வெளியிட்டது நான் இதையே அறிவித்தேன். இப்பொழுதும் சொல்கிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். And the being of my supplications, the commandments, comfort, and I come to the show thee, for thou and heard and greatly believed, therefore understand the matters and consider the vision. வசனம் 24. மீறுதலை தவிர்க்கிறதற்கு பாவங்களையே தெளிக்கிறதற்கும் அக்கிரமத்தையே நிர்பத்தம் பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையே தீர்க்க தரிசனத்தையும் உத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரையும் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழும்புவார்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டு இருக்கிறது.
17 weeks are the determining upon the people and upon the holy city to the finish the transgression and the make and sinners and to the make and reconciliation for the iniquity and the bring in the everlasting recognizes and to the shield upon the vision and prophecy and to the unmade the most holy. வசனம் 25. அப்பொழுது நீ அறிந்த உணர்ந்து கொண்டு வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து காட்டுகிறதற்கான கட்டளைகளை வெளிப்படுத்துவதும் முதல் பிரபுவாகிய மோசேயை வரும் மட்டும் 7 வாரமும் 62ஆம் வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்காரமும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான அலங்கங்களிலும் இப்படியாகும். Now therefore understand that for the going forth of the commandments to the restore and to the build and Jerusalem and to the measure the princes shall be 7 weeks and 3 crosses and 2 weeks, that streets and shall be and built and again and the will and even in the troublous times. வசனம் 26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசையா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதன் முடிவிலே ஜலப்பிரளயம் பிரபலகம் போல இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தம் நாசமும் உண்டாகும். நியமிக்கப்பட்டது and after the 3 crosses and 2 weeks and shall and Messiah be cut off, but not and for the himself and the people of the princes that shall and come shall and destroy the city and the cemetery and the end thereof and shall be and with flood and to the end of the war desolations are the determined. வசனம் 27. அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் அந்த வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிற நிர்மூலமும் பாழாக்குகிறவன் மேல் தீர்ப்பு மட்டும் செரியும் என்றான். And he shall confirm the covenants with many for 1 week, and each and main of the week he shall curse this sacrifice and the oblation to the curse and for the overspreading for the abomination he shall make it desolate even until the consummation, and that and determines shall and be prone upon this desolate. Hi friends, நேற்று தினத்தில் நல்லபடியாக கடவுள் சர்ச்சில் ஒரு மெம்பர் சண்டே கிளாஸ் எடுக்கிற பெண் நேற்று தினத்தில் ரிசப்ஷன் கல்யாணம் 21 முடிஞ்சுது, 7 ரிசப்ஷன், 27 ரிசப்ஷன். அதுக்கு செலவு செய்ய கடவுள், நானும் எங்கள் அப்பாவும் போய் அதை அட்டன் பண்ணேன். நல்லா ஒரு ஆட்டு விருந்து சாப்பிட, கோழி வறுவல் சாப்பிட, அது அந்த கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லா விதத்திலும் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ண நன்றி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.